எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனுப் சோனி. கிரைம் பெட்ரோல் சட்டக்கோட நியூ எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். ஹைகோர்ட் நம்ம அப்பீலை ரிஜெக்ட் பண்ணால் என்னவா, நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம், சரியா? அது மட்டும் இல்லை, தேவைப்பட்டால் நம்ம பிரசிடெண்ட் வரைக்கும் கூட போகலாம். ஆனால் இந்த கொலைகாரன் நகீம் இருக்கான்ல, அவன் ஜெயிலில் இல்லை. அவனை தூக்கு மேடையில் தான் பார்க்க விரும்புகிறேன். அவன் என்னோட பவிக் சார், என்னால் உங்கள் கோவத்தை புரிஞ்சுக்க முடியுது. இங்கே பாருங்கள், இது எப்போ சாத்தியமாகும்னா சுப்ரீம் கோர்ட் நம்ம கேஸை ரேரஸ் ஆஃப்டர் ரேர் கேஸை எடுத்துக்கும் போது தான். அதனால தான் நாளைக்கு நான் சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகிறேன். நம்ம கோர்ட்டில் இதை நிரூபித்தா போதும். நயம்பேட்டை அவன் பண்ண காரியத்துக்கு கொஞ்சம் கூட வருத்தப்படலன்னு. நான் அதுக்கு வேண்டிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கலெக்ட் பண்ணி வைக்கிறேன். யூ ஆர் டோன்ட் வரி. நயம்பேட் ஜெயிலிருந்து நேரடியாக தூக்குமடிக்கு தான் போவான். எஸ் சார். உமேஷ், நாளைக்கு ஒரு லாயர் வந்துட்டுருக்காரு. அவருக்கு கைதி நம்பர் 52 நயம்பட். அந்த ஆளோட டீட்டெயில்ஸ் வேணுமா? கைதி நம்பர் 52? எனக்கு ஞாபகம் வரல. கைதி நம்பர் 52? அந்த ஆள் 6 மாசமா பரோலில் இருக்காரு. என்ன பரோல்லையா? 6 மாசமாவா? இது எப்படி நடக்க முடியும்? போய் பரோல் லிஸ்ட் எடுத்துகிட்டு வா. ஓகே சார். December 2018 பரோல்ல. இது எப்படி நடக்க முடியும்? இப்போ என்ன பண்ணலாம் சார்? கமிங் சார். வாப்பா. ஜெயின் சார். ஜெயஹிந்த். நான் உன்னோட கேஸ் தான் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். உன்னோட பழைய கேஸ் மறுபடியும் ரீஓப்பன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. என்ன கேஸ் சார்? இது நீ பிஎஸ்சியாக இருந்தபோது இருந்த கேஸ். பாரு, இவன் ரொம்ப பயங்கரமான குற்றவாளி சார். ஒருவேளை இவன் தப்பிச்சு போன விஷயம் வெளியே வந்துச்சுன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய அவமானம் ஆகிடும். இட்ஸ் வெரி டெலிகேட்டட் மேட்டர். ஒன்றை தவிர இந்த கேஸை வேறு யாராலும் ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த ஆள் காஷ்மீரை சேர்ந்தவன். ஐ திங்க் இவன் காஷ்மீர் போயிருப்பான். எனக்கும் அப்படி தான் தோணுது. ஒருவேளை நம்ம தேடிக்கிட்டு இருக்க விஷயம் அவனுக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சுன்னு வச்சுக்க, அவன் பார்டரை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடுவான். ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அவனை பிடிக்கிறது முடியாத காரியமாயிடும். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் ஒவ்வொரு அடியும் நம்ம ரொம்ப யோசித்து எடுத்து வைக்கணும். ரைட். காஷ்மீரோட நிலைமை உனக்கு தெரியும்ல. இருந்தாலும் போன வாரம் லோக்கல் போலீஸ் உதவியால் நாங்கள் ஒரு ஆப்ரேஷன் லான்ச் பண்ணோம். அப்புறம் அதில் உன்னோட ஜூனியர் அமர் தீக்ஷித்தும் இருந்தார். மே கமின் சார்? உள்ளே வாங்க. உங்களோட அந்த காஷ்மீர் கேஸை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வில் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன்? எஸ் சார். சார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் லோக்கல் போலீஸ் இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு வீடை ரைட் பண்ணோம். இறங்குங்க சீக்கிரம். எந்த வீடு? அதோ அந்த வீடு தான் சார். நீங்கள் இங்கே இருங்க, நான் முன்னாடி போகிறேன். எனக்கு பேக்கப் கொடுங்க. ஏய், விடாதீங்க, அவங்கள அடிங்க. வந்துட்டாங்க பாருங்க. போலீஸ் அடிங்க. அடிங்க, அடிச்சு துரத்துங்க. யாரையும் விடாதீங்க. சீக்கிரம் வாங்க சார். அடிங்க. யூனிஃபார்மில் ரைட் பண்ணது தப்பான மூவ். நம்ம இன்னொரு தப்பான மூவை அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்புறம் ரொம்ப நாளைக்கு பரோலில் தப்பிச்சு போன கைதியோடைய கேஸை மூடி வைக்க முடியாது. ஒருவேளை நம்ம குயிக் ரிசல்ட்ஸ் கொடுக்கலனா இந்த கேஸை சென்ட்ரல் ஏஜென்சிக்கு ஒப்படைச்சிருவாங்க. அந்த அவசியம் வராது சார். நான் இப்போவே இந்த நிமிஷமே இந்த கேஸை டேக் ஓவர் பண்ணுறேன் சார். ஆனால் சார், எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. சொல்லு. இந்த மிஷனுக்கு டீமை நான் சூஸ் பண்ணுறேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். சார், இன்னொரு ரெக்வஸ்ட். எனக்கு இந்த கேஸில் ஃபுல் சப்போர்ட் வேணும். ஓகே, ஐ ஃபுல்லி சப்போர்ட் யூ. ஆனால் ஒரு விஷயம், ஜஸ்ட் யூ டூ இட். அந்த பார்டர் கிராஸ் பண்ணக்கூடாது. எப்படியாவது அவனை பிடிச்சி ஜெயிலில் அடைக்கிறது தான் எனக்கும் வேணும். கிரைம் பெட்ரோலோட நோக்கம் எப்பவும் இதுவாக தான் இருந்திருக்கு. பகல் கொள்ள குற்றங்களுக்கு எதிராக எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா சில கேசஸ் இந்த மாதிரி கூட இருக்கும். அது மக்களுக்கு மட்டும் இல்ல, சட்டத்துக்கும் அப்புறம் அமைப்புக்கும் ஒரு பாடமா மாறிடும். இப்ப இந்த கேஸ் அந்த செலக்டிவ் கேசஸ்ல ஒண்ணு. அது அரசாங்கத்துக்கு பல வருஷமா நடைமுறையில இருக்க 2 சட்ட விதிகள்ல மாற்றத்தை ஏற்படுத்துற சூழலை உண்டாக்கி இருக்கு. விதிகள் ஒழுங்குமுறையில இருக்க குறைகளை விளக்க வச்சிருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டு கில்லாடிங்க சட்டத்தோட கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. மிஸ்டர் மேத்தா, செட்டில்மெண்ட் பண்ணுறது தான் கரெக்ட். நான் ஆப்போனன்ட் பார்ட்டி கிட்ட சொல்லி 15 லட்சம் காம்பன்சேஷன் வேணா வாங்கி தர முடியும். ஆனால் இதை விட அதிகமாக நாட் பாசிபிள். ஓகே. ஹாய் மிஸ் பாயல். நீங்கள் யாரு? இங்கே நீங்கள் யாரை சந்திக்க வந்தீங்களோ அது நான் தான். அபிஜித். ஆமாம். நைஸ் மீட்டிங் யூ.
அப்புறம் உங்களோட கிளைண்ட் என்ன முடிவு பண்ணிருக்காங்க காம்பன்சேஷனை பத்தி? பாருங்க, காம்பன்சேஷனா ஒரு 20 lakhs. என் கிளைண்ட் காம்பன்சேஷனாக 20 lakhs கொடுக்க தயாராக இருக்காரு. அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். என்ன மிஸ்டர் மெஹதா, ஓகே. வாங்க ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் மெஹதா, அக்ரிமெண்ட்ஸோட டேர்ம்ஸ் இருக்குது. ஒரு வாட்டி நீங்கள் கொஞ்சம் படிங்க. அப்புறம் இந்த லாஸ்ட் பேஜில் உங்கள் சைன் வேணும். கடந்த 6 மாதமாக இந்த நகீம் பார்த்த யாருமே பார்க்கல. ஸோ அவன் பேர் ஃபேஸ் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு முழுசாக சான்சஸ் இருக்குது. ரொம்ப கொடூரமானவன். இந்த மாதிரி குற்றவாளிகளோட கரியரில் ரேராக தான் பார்த்துருக்கேன். இவன் தண்டனைக்கு பயப்பட மாட்டான், குற்றம் செய்யவும் பயப்பட மாட்டான். இந்த மாதிரியான கொடூர குற்றவாளி பரோவில் சுற்றிட்டு இருக்கான். இதை நினச்சாலே எனக்கு கோவம் வருது. சார், அவன் எந்த ஜெயிலில் இருந்தானோ அங்கேருந்து இவனை பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைக்கலாம். ஏன்னா அங்கே இவனுக்கு யாராவது ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. ஏன்னா நைம் பட் ஃப்ரெண்டு பிடிக்கிறதுல கில்லாடி. மிஸ் பாயல், ஹாப்பி. நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா எதுக்கு? உங்க கிளைண்ட்டுக்கு எதுக்கு நஷ்டம்? உங்க கேஸும் ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. ஆனால் உண்மை உங்களுக்கு துணையாக இருக்குது. அப்புறம் கிளைண்ட்டை விட எனக்கு உண்மைக்கு துணை போகிறது தான் பிடிக்கும். வாவ், இம்ப்ரெசிவ். ஓகே, இன்னொரு நாள் சந்திக்கலாம். அப்புறம் நாளைக்கு சந்திக்கலாமா? காஃபிக்கு ஒருவேளை நீங்கள் ஃப்ரீயாக இருந்தா. ஸோ ஃபாஸ்ட்? இல்லை, இஃப் யூ டோன்ட் வாண்ட், எப்போ வேணாலும், நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் அப்போது. நோ, ஐ லைக் இட். யா, நாளைக்கு பார்க்கலாம். ஷியோர். சார் நானும் பட்டும் ஒரே செல்லில் 1 வருஷம் இருந்தோன்றதை ஒத்துக்கிறேன். அவன் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. ஆனால் அவன் அவனோட உலகத்திலே தான் இருப்பான். சரி, எனக்கு அது பேச்சுவார்த்தை இல்லை. அவன் ஏதாவது சொன்னானா? பரோலில் வெளியே போனதுக்கப்புறம் அவன் எங்கே போவான்னு? காஷ்மீருக்கா இல்லை வேற எங்கேயாவது தான்? அவன் பரோலில் போகிறத பற்றி எப்பவும் பேசுவான். ஆமாம் சார், ஒரு வாட்டி அவன் என்கிட்ட சொன்னான், பார்டருக்கு அந்த பக்கம் யாரோ சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு. பார்டருக்கு அந்த பக்கம்? நீயும் சேம் பீட்டர் காலேஜில் தான் படிச்சிருக்க. ஆனால் நான் உன்னை காலேஜில் பார்த்ததே இல்லை. விஷயம் என்னன்னா, நான் கிளாஸில் விட என் கேர்ள் ஃப்ரெண்ட் நினைப்பில் அதிகமாக இருப்பேன். அந்த பொண்ணு பேர்னா சொல்லு. உனக்கு இப்படி சொல்லுவேன், இது வரைக்கும் நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே சொன்னதில்லை. அப்படின்னா அந்த சைலண்ட் லவ்வர் டைப்? நீ என்ன டம்மியா? நீ போய் ப்ரப்போஸ் பண்ண அவகிட்ட? கண்டிப்பா. அப்படின்னா ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும். லாயர் பாயல், என் மனசோட கேஸை உன் காதல் நீதிமன்றத்தில் வைக்கிறேன். ப்ளீஸ், உன் கூட எனக்கு வாழ எனக்கு ஆயுள் தண்டனையை கொடு. நைம்பக் கட்டுவாக்க சேர்ந்தவன். அப்புறம் அவனோட ரிலேட்டிவ்ஸ் பூஞ்சி சுற்றி உள்ள ஏரியாலே இருக்காங்க. அது பாகிஸ்தான் பார்டருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. நான் லோக்கல் போலீஸ்கிட்ட பேசினேன் சார். ஆனால் அவங்களால பெருசாக உதவி பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. போன வாட்டி நாங்கள் போனப்போ லோக்கல் ஆளுங்க எங்களை துரத்திட்டாங்க. போங்க, வண்டியில விடாதீங்க, ஓட விடாதீங்க. சீக்கிரம் போய் வண்டியில அடிங்க, அவங்கள விடாதீங்க. பின்னாடி வாங்க, பார்த்து. இதை வச்சு பார்க்கும்போது நயீம் பட்டுடைய நெட்வொர்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் வரக்கூடிய செய்தி அவனுக்கு முன்னாடியே கிடச்சிருக்கு. அப்புறம் 2வது விஷயம், அங்கத்திய லோக்கல் ஆளுங்க நயீம் பட்டை நிரபராதியாக நினைக்கிறாங்க. அதுக்கு தான் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த நைம் பட்டை நம்ம எப்படி பிடிப்போம்? கண்டிப்பாக பிடிப்போம். ஓநாய் கூட்டத்துக்குள்ளே நுழைய ஓநாயாக மாற வேண்டியது இருந்தாலும் நாம் மாறுவோம். ஆனால் முழு ஏற்பாடோட. ஆசன் மெஹந்தி ஜெயின்பூரை சேர்ந்தவனா? ஆமாம் சார். சரி, ஓகே, வேலையில் சேர்த்துக்கிறேன். நாளைக்கு சொசைட்டியில் உனக்கு டியூட்டி ஃபிக்ஸ் பண்ணுறேன், சரியா? நன்றி சார். சரி, போயிட்டு வா. உங்களுக்கு புரிஞ்சதில்ல? நல்லா புரிஞ்சுது. ரொம்ப நன்றி. பிரமாதம். ஹோல்ஃபான் சார், நீங்கள் இவ்வளோ குறைஞ்ச நேரத்தில் எங்கள் எல்லாருக்கும் காஷ்மீர் பாஷையை கற்றுக் கொடுத்தீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் குல்ஃபான் சார், இவங்களோட பாஷா பிரச்சனை முடிஞ்சது. பேச்சால் காஷ்மீரியாக மாறிட்டாங்க. அடுத்தது வேஷம்தான். வேஷத்துக்கும் ஏற்பாடு பண்ணணும். இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போவாத? சாரி பாயல், ஆனால் நான் போய் ஆகணும்ல. அப்புறம் உன்னோட துபாய் பிளான் தான் போஸ்ட்போன் ஆகிருக்கு. எனக்கு ஆஃபீஸ் இருக்குல்ல. அப்புறம் நான் கிளைண்ட்டுக்கு என்னன்னு சொல்லுவேன்? லாயர் சார், எனக்காக கொஞ்சம் பொய் சொல்ல முடியாதா? மேடம், நான் லயர் இல்லை. அதை நீ மறந்துட்ட போல இருக்கு. உன் தங்கச்சி நிஷா, அவளோட எக்ஸாம்னால தான் மார்ச் நடக்க வேண்டிய நம்ம கல்யாணத்தை டிசம்பருக்கு மாற்றி வச்சிட்டோம். இல்லாட்டி இந்த நேரத்துக்கு நமக்கு கல்யாணம் நடந்திருக்கும். நீயும் துபாயில் செட்டில் ஆகிருப்ப. அப்புறம் ஹனிமூனுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பேன்ல. பட் உன் தங்கச்சிக்கு தான் தேங்க்ஸ். பாய் பாய், see you. பாய்.
இதுதான் உங்களுடைய காஷ்மீரி பேர், அட்ரஸ், அப்புறம் எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்குது. இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மிஷன் முடிகிற வரைக்கும் நம்மள யாரும் ஒருத்தர் உண்மையான பேரை வச்சு கூப்பிடக்கூடாது. இந்தியிலேருந்து இந்த கவரில் என்ன இருக்கோ அதான் நாம். ஒருவேளை ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணும்னா நம்ம ஒருத்தர் குல்ஃபான் சார் மூலியமாக தகவல் கொடுப்போம். எஸ் சார். குல்ஃபான் சார், காஷ்மீரில் உங்கள் இன்ஃபார்மர்ஸ்லாம் ஆக்டிவில் இருக்காங்க தானே? இருக்காங்க சார். அவ்வளோதான். இப்போ நம்ம சொர்க்கத்தோட பயணத்துக்கு தயாராக இருக்கும். அப்புறம் சொர்க்கத்தில் இருக்க சாத்தானை பிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வர போகிறோம். அதுவும் கூடிய சீக்கிரம். மறுபடியும் அந்த சாத்தான் ஒரு அப்பாவியை குறி வைக்கிறதுக்கு முன்னாடி நாம் அவனுடைய கழுத்தை பிடிச்சி இங்கே இழுத்துட்டு வரணும். ஒரு இளமையான இண்டிபெண்டன்ட் பொண்ணை தன்னுடைய வீட்டிலே கொலை பண்ணியிருக்காங்க. காலையில் பொழுது விடிஞ்சதும் நகரம் பூரா மொத்த மக்களும் பீதி அடைய போகிறாங்க. படிப்புக்காகவும் வேலைக்காகவும் தனியாக இருக்கிற பொண்ணுங்களோட நிலைமை ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறப்போகுது. ஆனால் எல்லாமே யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஒரு பொண்ணால் இந்த சமூகத்தில் 4 செவத்துக்குள்ள பாதுகாப்பாக இருக்க முடியலன்னா வேற எங்கே இருக்க முடியும்? ஹலோ கண்ணா, சொல்லுப்பா. வழி விடுங்க சார். நான் பாயல் அப்ஜித்தோட பக்கத்து வீட்டுக்காரு, அப்புறம் இந்த சொசைட்டியோட செக்ரட்டரி. சார் நைட்டு எங்கள் வீட்டு பவர் மட்டும் கட் ஆகலை, சொசைட்டி மெம்பர்ஷிப்லேயும் கட் ஆகலை. நாங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டையும் செக் பண்ணோம், அங்கேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சார் பாயல் ரொம்ப நல்ல பொண்ணு. எங்கள் சொசைட்டின்னு இப்படி நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல சார். பாயலோடைய கல்யாண வாழ்க்கைலாம் எப்படி இருந்துச்சு? அவங்க வரும் நல்லா தான் சார் இருந்துச்சு. ஆனால் அப்ஜித்துக்கும் பாயலுக்கும் கல்யாணம் நடக்கலை. அவங்க லிவிங்கில் இருந்தாங்க சார். ஆமாம் சார், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கல. நாங்கள் 2 பேர் லிவிங்கில் இருந்தோம். அப்ஜித், வீட்டில் எந்த கதவையும் உடச்சி உள்ளே வந்த மாதிரி தெரியல. இப்போ ஒன்று மட்டும் கிளியர். வீட்டுக்கு யார் வந்தாங்களோ அவங்களுக்காக ஒன்று பாயல் டோர் ஓப்பன் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அவங்கக்கிட்ட வீட்டு சாவி ஏற்கனவே இருந்திருக்கணும். உங்ககிட்டயும் பாயல்கிட்டையும் தவிர வீட்டு சாவி வேறு யார்ட்டையாவது கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், என்கிட்ட ஒன்று இருக்குது சார், பாயல்கிட்ட ஒன்று இருக்குது. ஆனால் வீட்டில் ஒரு சாவி தான் கிடச்சிது. இன்னொரு சாவி எங்கே? சரி, 2வது சாவி எங்கே இருந்தாலும் நாங்கள் கண்டுபிடிப்போம். ஒருவேளை வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக கிடச்சிரும். 2வது சாவி வீட்டில் தானே இருக்குது. நீங்கள் இதை சொல்லுங்கள், நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எந்தெந்த பொருளெல்லாம் டச் பண்ணீங்க? ஃப்ரிட்ஜ், பாட்டில், கிளாஸ், இதை தவிர வேறு ஏதாவது பொருளை தொட்டிங்களா? எனக்கு எதுவும் ஞாபகம் வரல சார். வக்கீலாக இருக்கிறதுனால இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிரைம் சீனில் எந்த பொருளையும் கிடைக்கக்கூடாது, கலைச்சா கிரிமினல். ஆனால் நீங்கள் கலைச்சிட்டீங்க, பொருட்களை தொட்டிருக்கீங்க. ஏன்? அது சரி, ஆஃபீஸில் நீங்கள் லேட் நைட் வேலை செஞ்சுட்டு இருந்தான்னு சொல்லிங்க, ரைட்? யாராவது உங்களை பார்த்துருப்பாங்க, யாராவது சாட்சி, விட்னஸ்? சார் அது வந்து வாட்ச்மேன் மேபி பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் சார். மேபி. எந்த கிளைண்ட் கேஸுக்காக வேலை செய்கிறீங்களோ அந்த கிளைண்ட்டோடைய பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? கிளைண்ட்டோடைய பேர், மொபைல் நம்பர் ஏதாவது? சார் ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் சார். ஐ திங்க் இவனுக்கு இப்போ ரெஸ்ட் தேவை சார். இவனோட நிலைமையை பாருங்கள் சார். இப்போ இங்கேருந்து ஒரு பணம் போச்சு, அதோடைய நிலைமையை பார்த்தீங்களா? அந்த பொண்ணை கொன்ன கொலைகாரம் யாருன்னு தெரிஞ்சிக்க வேண்டியது எங்களோட டியூட்டி. கிளைண்ட்டோடைய பேர், மொபைல் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கொடுங்க. 2 பேரும் லிவிங் டுகெதராக இருந்திருக்காங்க. ஒருவேளை அபிஜித் கல்யாணத்தை விரும்பல போல இருக்கு. பாயல் கல்யாணம் பண்ணிக்கணும் தான் விரும்பியிருக்கிறா. சார், அபிஜித் வக்கீல் இருந்தாலும் கிரைம் சீனில் எல்லா இடத்தையுமே தொட்டிருக்காரு. இது எல்லாத்தையும் வேணும்னு செஞ்சாரா இல்லை தெரியாமல் செஞ்சாரான்னு எனக்கு ஒன்றும் புரியல சார். உண்மை கூடிய சீக்கிரம் வெளியே வரும். சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிதா? எஸ் சார்.
12:21 காட் கூட யாரோ வந்துட்டுருக்காங்க. ஒருவேளை இவர் எலக்ட்ரிஷியனாக இருப்பாரோ, ஆனால் முகம் சரியாக தெரியல. மறுபடியும் காட் கூட மறுபடியும் அதே ஆள், ஆனால் இப்போ முகம் சரியாக தெரியல. யார் அவர்? சார் எலக்ட்ரிஷியன் போல இருக்கு. இந்த பில்டிங்க்கு 2-3 எலக்ட்ரிஷியன் வருவாங்க சார். ஆனால் இது யாருன்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் சார். ஆனால் எல்லா எலக்ட்ரிஷியனும் பக்கத்து ஏரியாவில் தான் சார் இருக்காங்க. காடை கூப்பிடுங்க, அவர் தெரிஞ்சிருக்கும். சார் அவர் நைட் ஷிஃப்ட் பண்ணார், இப்போ வீட்டுக்கு போயிருக்காரு சார். இது செகண்ட் ஃப்ளோர் கேமரா. இதோட ஃபோட்டேஜ் ஏன் ப்ளே ஆகலை? அட இதுக்கு என்னாச்சுன்னு தெரில சார். போன வாட்டி எல்லா கேமராஸும் செக் பண்ணிட்டு தான் போனாங்க. ஒருவேளை மறுபடியும் கெட்டு போயிடுச்சு போல். கெட்டு போகலை, கட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்துட்டு இருக்க எலக்ட்ரிஷியன் எல்லா அட்ரஸும் கொடுங்க. அப்புறம் எனக்கு ஃபுல் நைட் ஃபோட்டேஜ் வேணும். எஸ் சார். என்ன சார், நேற்று நைட்டு நான் அங்கே போகல சார். நீங்கள் சொல்கிறது உண்மை தானே? ஆமாம் சார், நான் உண்மை தான் சொல்கிறேன். நான் ஜீவன் ஜோதி பில்டிங்க்கு போவேன், அங்கே இருக்கிற எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் செய்கிறதுக்கு. ஆமாம் சார், ஆனால் நான் நைட்டு போகல. ஆமாம் சார், ஜீவன் ஜோதி சொசைட்டிக்கு 2 தடவை போனேன். 203 மேடம் வீட்டில் பவர் கட் ஆச்சு. இங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது மேடம். நான் கீழே ஒரு வாட்டி மெயின் சுவிட்ச் பார்த்துட்டு வரேன். 203 அட இந்த எம்சி ட்ரிப் ஆயிருக்கு. கரண்ட் வந்துருச்சுல மேடம்? வந்துருச்சு மேடம். ஒன்றும் இல்லை, இந்த மெயின் சுவிட்சில் எம்சி ட்ரிப் ஆயிடுச்சு, அதான், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ. ஆனால் 1/2 மணி நேரம் கழிச்சு கார்டுகிட்டேருந்து திரும்ப ஃபோன் வந்தது. போய் பார்த்தா திரும்ப ட்ரிப்பாக இருந்தது. அதை சரி பண்ணிவிட்டு அவங்க கிட்ட திரும்ப சொன்னேன், நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் ஏசி கீசர் எதுவும் போடாதீங்க, நாளைக்கு வந்து ஃபுல் ஒயரும் செக் பண்ணிடுறேன். சரிண்ணா. ஓகே. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் சார். உன்னுடைய விரலுக்கு என்னாச்சு? அது காயம் ஏற்பட்டுடுச்சு சார். எப்போ? நேற்று. எப்படி சார்? அது காய்கறி கட் பண்ணுறப்போ. பில்டிங்லேருந்து வெளியே போகும்போது யாராவது ஒன்றை பார்த்தாங்களா? ஆமாம் சார், பார்த்தாங்க. கார்டு அகமது பார்த்தாரு சார். அவருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 500 ரூபாய் நான் கடன் கொடுத்தேன் சார். ஆமாம் சார், அவர் திரும்ப கொடுக்க மாட்டுறாரு. பாரு, ஒருவேளை நீ என்கிட்ட பொய் சொன்ன இல்லை ஏதாவது மறைச்சேன்னு தெரிஞ்சா இந்த விஷயத்தை நீ ஞாபகம் வச்சுக்கோ. நான் சாதாரணமானவன் இல்லை, உன்னோட ஃபியூஸை தூக்கிடுவேன். பாரு, சிட்டியை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. அவனுக்கு சொசைட்டியில் எல்லா இடமும் தெரியும். சிசிடிவி ஒயரை அவன் தான் கட் பண்ணியிருக்கணும். அவன் கால் ரெக்கார்ட் செக் பண்ணுங்க. சொல்லு விவேக். ஆன்டி போலீஸ் அபிஜித்தை என்கொயரிக்கு கூட்டு போகிறாங்க. என்ன? அப்போ வக்கீல் சார், பிளானிங் பலமாக தான் பண்ணியிருக்கீங்க. முதல்ல லேட் நைட் வரைக்கும் ஆஃபீஸில் தான் இருக்கேன்னு சாக்கு சொன்னீங்க. அப்புறம் ஒளிஞ்சு வந்து நீங்கள் பாயில் மர்டர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் கடைசியில் எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? பாயல் தான் சார் எனக்கு உயிர். நான் எதுக்கு சார் அவளை கொல்லணும்? அதை கேட்க தான் கூட்டம். அவளை எதுக்கு கொன்னேன்? ஓவர் ஆக்டிங் பண்ணாத. நீ ஆக்டர் இல்லை, வக்கீல். இருந்தாலும் சாட்சியங்களை வேணுமுன்னே அழிச்சிருக்கிற. எதுக்கு? சார் நான் வேணுமே எதுவுமே செய்யலை சார். பாயலுக்குலாம் இது நடக்கும்போது நான் ஆஃபீஸில் இருந்தேன். நீங்கள் வேணால் ஆஃபீஸில் போய் வேணால் செக் பண்ணி பாருங்கள். எதையும் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஐ எம் 100% ஷோர் நீங்கள் ஆஃபீஸில் தான் இருந்தீங்கன்னு. அங்கே மென்ஷன் ஆகிருக்கும். வக்கீல் ஸ்ட்ராங்காக தான் பிளானிங் பண்ணியிருக்கீங்க. ஸோ வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? சார் நான் உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது? கிட்டத்தட்ட 4 மணிக்கு. அப்போ கிட்டத்தட்ட 4 மணிக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போனப்போ என்ட்ரன்ஸில் இருந்த சிசிடிவி கேமராவில் நீங்கள் வண்டியில் வந்தது ஏன் இல்லை? நான் கேட் நம்பர் 2 வழியாக வந்தேன். எக்ஸாக்ட்லி, 2ஆம் நம்பர் கேட்டு வழியா. எதுக்கு? ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 2ஆம் நம்பர் சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலன்னு. எனக்கு எப்படி சார் தெரியும்? அது கோஇன்சிடென்ஸாக இருக்கும். கோஇன்சிடென்ஸா?
எந்த கேட்டு வழியாக நீங்கள் வந்தீங்களோ அந்த சிசிடிவி கேமரா கெட்டு போயிருக்கு. நீங்கள் போன லாபி கேமராவும் கெட்டு போயிருக்கு. எந்த ஃப்ளோரில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த கேமராவும் கெட்டு போயிருக்கு. ஆனால் பில்டிங்கில் இருக்க மற்ற கேமராஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. வக்கீல் சார், இது கோ இன்சிடென்ட்ஸ் இல்லை, பிளானிங் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நான் எந்த பிளானும் பண்ணலை. சார், பாயல் பில்டிங்கோடைய செக்யூரிட்டி கார்டு அகமத் பத்தான் ஓடி போயிட்டான். எந்த செக்யூரிட்டி ஏஜென்சியை அகமத் பத்தான் ஹையர் பண்ணாங்களோ அங்கேருந்து அவனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்குங்க. இது என்ன அட்ரஸ்? லால் சௌக், காஷ்மீர். அவ்வளோதானா? அட்ரஸ் ப்ரூஃப் எதுவும் வாங்கலை, அப்படியே ஜாப் கொடுத்துட்ட. அகமத் பத்தான் யாரு? அகமத் பத்தான்னு எனக்கு யாரும் அப்படி தெரியாது. நீங்கள் எதுக்கு சார் அடிக்கிறீங்க? அகமத் பத்தான் 1 வருஷமாக உன் பில்டிங்கோட வாட்ச்மேன். உனக்கு தெரியாதா? ஆமாம் சார். சாரி. நீங்கள் திடீர்னு கேட்டதும் எனக்கு ஞாபகம் வரல. இப்போ திடீர்னு ஒன்று கொடுத்ததும் ஞாபகம் வந்துச்சுல்ல? அகமத் பத்தான் 1 வருஷமாக உன் வண்டியை க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். உங்ககிட்ட எப்பவும் பேசுனது இல்லையா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார்? தெளிவாக சொல்லுங்கள். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ நீ தெளிவாக சொல்லு. அகமத் பத்தானுக்கு பாயலை கொள்ள நீ எவ்வளோ காசு கொடுத்த? உனக்கும் பாயலுக்கும் நடுவில் என்ன ப்ராப்ளம் இருக்குது? சார், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களால் துக்கத்தை குறைக்க முடியலன்னா அதை அதிகப்படுத்தாதீங்க, சரியா? துக்கமா இல்லை வருத்தமா? இருக்கும். ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் குற்றத்தை செய்யும் போது அவன் ரொம்ப வருத்தப்படுவான். அவனோட மனசு அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தும். இப்போ உன்னோட மனசு உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி. ஆனால் இதுக்கு ஒரு வைத்தியம் இருக்கு. ஒருவேளை குற்றவாளி தான் குற்றத்தை ஒத்துக்கிட்டா அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதியும் கிடைக்கும். ஒருவேளை நீயும் உன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கிட்டா உனக்கும் நிம்மதி கிடைக்கும், சுகமாக இருக்கும். எங்கடா ஓட பார்க்குற? வாடா, வா. அகமத் பத்தான், இப்போ உன் காலை தான் உடைச்சோம். ஒருவேளை நீ உண்மையை சொல்லணும், உன் உடம்புல இருக்க எல்லா எலும்பையும் ஒன்றாக்கிடுவோம். கொல்லணும்னா அவனை கொல்லுங்க சார். யார் சொல்லி இந்த காரியத்தை செஞ்சனோ அவனை. யார் சொல்லி செஞ்ச? அபிஜித். பட்டானுடைய ஸ்டேட்மெண்ட் பாயல் அப்புறம் அபிஜித்தோட லவ் ஸ்டோரிக்கு ஹெட் ஸ்டோரி ஆங்கிள் கொடுத்துருச்சு. பட்டான் சொன்னது உண்மையா? அபிஜித் தான் பாயலோட கொலைக்கு மாஸ்டர் மைண்டா? ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் அபிஜித்துக்கும் பாயலுக்கும் நடுவில் ஏதாவது நடந்திருக்கோ. அது இந்த குற்றத்துக்கு காரணமா? ஒருவேளை பட்டான் பொய் சொன்னா பாயலை இவ்வளோ கொடுமையாக கொண்டதுக்கான காரணம் என்ன? அப்புறம் பட்டான் எதுக்கு அபிஜித்தை சிக்க வைக்க நினைச்சாரு? இப்போதைக்கு எதுவும் அடிச்சு சொல்ல முடியாது. ஆனால் எது கண்ணுக்கு தெரியுதோ அதை விட உண்மை ரொம்ப ஆழமானது. அதிர்ச்சிகரமான விஷயங்கள் இன்னும் வெளியே வர வேண்டியது இருக்கு. ஒரு பக்கம் பாயலோட மரணத்தோட ரகசியம் இன்னும் வெளியே வராம இருக்கு. இன்னொரு பக்கம் 9 பட்டை தேடி போலீஸ் எல்லாருமே காஷ்மீர்ல வேட்டையாடிட்டு இருக்காங்க. சலாம் அலைக்கும் ஜனாப். வலைக்கம் அஸ்லாம். என்ன விஷயம்? நல்லா இருக்கியா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? பாருங்க, வானிலை எப்படி சில்லுன்னு மாறி. ஆமாம். அப்புறம் என்ன விஷயம்? சார், நைம் பட் பற்றி எதுவுமே தெரியல சார். அவனுக்கு ஒரு கசின் பிரதர் கூட இருக்கான், இங்கே தான் பக்கத்தில் இருக்கான். பேர் என்ன? இர்ஃபான் பட். சார், இர்ஃபான் பட்டும் நைம் பட்டும் ரொம்ப க்ளோஸ். ஆனால் இப்போல்லாம் 2 பேரையும் ஒன்றா பார்க்க முடியல. ஆனால் இர்ஃபான் பட் மட்டும் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நீங்கள் அவன்கிட்ட கேட்டிங்கன்னா அவன் நைம் பட்டை பற்றி ஏதாவது சொல்லலாம். அந்த இர்ஃபானை நாங்கள் பார்த்துக்குறோம். நீ நைம் பட்டை தர்ற வேலையில் மட்டும் இரு. நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒருவேளை பார்டரை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடக்கூடாது. ஓகே சார். இர்ஃபானோட டீட்டெயில்ஸை கொடு. இங்கே பாருங்கள் சார். இவன் தான் இர்ஃபான் பட்டா? ஆமாம் சார்.
இந்த ஃபோட்டோவை என்னுடைய மொபைலுக்கு அனுப்பு. ஓகே சார். அம்மா நான் கிளம்புறேன். வா விவேக். நீ எங்கப்பா போயிட்டு இருக்க? ஆஃபீஸ்க்கு போகிறோமா? ஆஃபீஸ்? நீ இப்பதானே ஆஃபீஸ்லேருந்து வந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. அப்படியா? ஆமா கண்ணா, நான் என்ன சொல்றேன்னா, ஆமாம் பேபி, பக்கத்தில் எல்லாருக்கும் கரண்ட் இருக்கு, நம்ம வீட்டில் மட்டும்தான் கரண்ட் இல்லை. ப்ளீஸ் நீ சீக்கிரம் வந்துரு. இல்லை பேபி, இப்போ வர முடியாது. இன்னும் 2 hours ஆகும். ஒரு வேலை பண்ணு, வாட்ச்மேனை கூப்பிடு, அவர் எலக்ட்ரிஷியனை கூப்பிடுவார். டாக்டர் என்ன சொன்னார்னா அபிஜித் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கான்னு. பாயலோட மரணம் அவனை ரொம்ப பாதிச்சிருக்கு ஆண்டி. டாக்டர் அவனுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் உறுத்திட்டே இருக்குன்னு சொல்றாரு. அதை அவனால் வெளியே சொல்ல முடியல. எந்திரி, வா போலாம். எந்திரி எந்திரி வா. நீ எங்கப்பா போன? ஏன் ஃபோன் எடுக்கல? ஃபோனா? ஆமா, நான் ஃபோன் எடுத்துகிட்டு போனேன்னா ஒரு வேளை பார்க்கில் விட்டுருப்பேன் ஃபோன். என்னோட ஃபோன் எங்க? ஃபோன் நீ கவலைப்படாத, நான் சொல்றத கேளு. நீ கவலைப்படாத, நம்ம புதுசா வாங்கிக்கலாம், சரியா? சரி, இதை சொல்லு, நீ எங்க போன? நான் இதை வாங்கிட்டு வர போனேம்மா. ரொம்ப நாளாக பெயிண்டிங் பண்ணல, பெயிண்டிங் பண்ணணும்னு தோணுச்சு. சரிப்பா, ரொம்ப நல்ல விஷயம். நீ போய் பெயிண்டிங் பண்ண போ. அட அபிஜித், அபிஜித் என்ன ஆச்சு? அபிஜித்துக்கு என்னாச்சு? இப்போ அவன் எப்படி இருக்கான்? நான் இப்போதான் அங்கிள் டாக்டர் கிட்ட பேசினேன். அவனுக்கு ஏதோ பிரெயின் டிசீஸ் வந்திருக்கான். அவன் மென்டல் கண்டிஷன் ரொம்ப வீக்காக இருக்கு. எந்திரி அபி, நீ ஆஃபீஸ் போலியா? இல்லை, நீ ரொம்ப லேசி ஆயிட்ட. நான் எந்திரிக்கவும் விரும்பல, உனக்கு தூரமாக போகவும் விரும்பலை. காலையிலே ரொம்ப ரொமான்டிக்காக மாறிட்ட. நீ என் வாழ்க்கையோட அழகான கனவு, அது கலையிறத நான் விரும்பலை. நான் உன்னை எப்பவும் விட மாட்டேன். கண்ணா, பாரு, உனக்கு டீ எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்ணா, 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 அபி, அபி. அபிஜித் இறந்த 6 மாசம் கழிச்சு கோர்ட் அஹ்மத் பட்டானுக்கு பாயலை கொன்னதுக்கான தண்டனையை கொடுத்தது. அஹ்மத் பத்தான் தான் பாயில கொன்னாங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. ஆனா நீதிமன்றத்தோட ப்ராசிக்யூட்டருக்கு இந்த கேஸை ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ்ல எடுத்துக்கிறதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல. அஹ்மத் பத்தானோட குற்றம் காரணமற்றதல்ல. ஏன்னா அன்னைக்கு பாயல் சின்னதா ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அதை பார்த்தவர் ப்ரொவோக் ஆயிட்டாரு. அவர் ரேப் அட்டெண்ட் பண்ணிருக்காரு, அப்புறம் அவளை கொலை பண்ணிருக்காரு. இதுக்கு அவர் மட்டும் பொறுப்பாளி இல்ல. அதனால கோர்ட் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குது. கோர்ட்டோட கருத்தையும் தீர்ப்பையும் மக்கள் விரும்பல. அப்புறம் செஷன் கோர்ட்டோட திருப்தி அடையாம பாயலோட குடும்பம் இந்த தீர்ப்பை ஹைகோர்ட்ல சேலஞ்ச் பண்ணாங்க. ஆனா மறுபடியும் ஜட்ஜ் மூலமா இந்த கமெண்ட் தான் கிடைச்சது. அந்த பொண்ணு ஷார்ட்ஸ் போட்டிருந்தா, அதனால ப்ரொவோக் ஆகி குற்றவாளி ரேப் அட்டெண்ட் பண்ணா, அப்புறம் பாயலை கொலை பண்ணாரு. ஜட்ஜோட அந்த தீர்ப்பை எத்தனையோ பேர் எதிர்த்தாங்க. அது மட்டும் இல்லாம எத்தனையோ நியூஸ் பேப்பர்லயும் நியூஸ் சேனல்ஸ்லயும் இந்த விஷயம் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறிச்சு. ஆனா கொஞ்ச நாள்ல எல்லாரும் இந்த கேஸை மறந்துட்டாங்க. ஆனா இந்த கேஸ் இன்னும் முடியல.
இந்த கேஸ் ஒரு எடுத்துக்காட்டா இருக்க போகுது. இந்த கேஸ்ல இந்த மாதிரி ஒன்று நடக்க இருந்தது. அரசாங்கம் மறுபடியும் சட்ட திருத்தத்தை கட்டாயப்படுத்துச்சு. அகமத் பட்டான், உங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. உன் மேலே ஜெயிலில் எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. அப்புறம் உன்னோட நடத்தையும் நல்லா இருக்கு. அதனால் உனக்கு 90 நாளைக்கு பரோல் கிராண்ட் பண்ணுறேன். நன்றி சார். பரோல் கிடைச்சதுலேருந்து பட்டான் காணாம போயிட்டான். 90 நாளுக்கு பதிலாக 180 நாள் கடந்துருச்சு. ஆனா போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரியாமலே போயிடுச்சு. கைதி நம்பர் 51. அவன் 6 மாசமா பரோல்ல இருக்கான். என்ன பரவாயில்லையா? பாயலோட அப்பா பட்டான் பத்தின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க உயரதிகாரிகளை சந்திச்சப்பதான் போலீஸோட தவறு வெளியே வந்துச்சு. பாயலோட அப்பா மீடியால அறிக்கை கொடுத்ததும் போலீஸோட கவன குறைச்சல் நியூஸ் பேப்பர்லயும் வர ஆரம்பிச்சது. அப்புறம் பாயலோட வக்கீல் இதுக்கு எதிராக ஹைகோர்ட்லயும் அப்பீல் பண்ணாரு. வர மேடம், ஒரு நிமிஷம். மன்னிச்சிடுங்க சார். போன வாட்டி என்னோட தப்பான இன்ஃபர்மேஷனால் உங்கள் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுச்சு. ஆனால் அந்த குண்டு சூடு நடந்தது இர்ஃபான் பட்காக. இர்ஃபான் பட்டா? ஆமாங்க சார், நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இர்ஃபான் பட்டுக்கு எத்தனை நண்பர்கள் இருக்காங்க, எத்தனை எதிரிகள் இருக்காங்க எனக்கு தேவையில்லை. நாங்கள் இங்கே வந்திருக்கிறது நயீம் பட்டுக்காக. இங்கே பாருங்கள் சார், 2 நாளைக்கு முன்னாடி தான் ஷிஃப்ட் ஆனான். பேரை மாற்றிக்கிட்டு வேறு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் இப்போ எங்கே இருக்கான்? பாராமுல்லால சார். பாராமுல்லா? போசாய் பிரதர், உங்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருக்கு. எல்லாரும் வாங்க. சொல்லுங்க, என்ன வேலை? எங்கே வாங்க, நான் சொல்கிறோம். இந்த வேலை உங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருக்குமே இருக்குது. மொபைல் கம்பெனி, இந்த கம்பெனி இங்கே ஒரு டவர் கட்டுவோம். ஒரு சில மாதம் வேலை நடக்கும். 800 ரூபா சம்பளம், 2 வேளை சாப்பாடு, சாயங்காலம் டீயும் ஃப்ரீயாக கிடச்சிரும். கம்பெனி வேலையை சீக்கிரமாக முடிக்க விரும்புறது. அதனால நிறைய மக்கள் எங்களுக்கு தேவை. இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க. சரிங்க சார், நான் போய் எல்லாத்தையும் சொல்கிறேன். அங்க இருக்கான் சார், உங்க பின்னாடி பாருங்க. அவனே தான். அவனா? இப்போ பிடிக்கலாமா சார்? வந்தாச்சுல்ல, பிடிச்சிட்டு தான் போவோம். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லாரும் வாங்க வாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி கேளுங்க. இந்த மொபைல் டவர் கம்பெனி நம்ம தலையெழுத்தையே மாற்ற போகுது. அதனால இவங்க ஒரு நாளைக்கு நமக்கு 2000 ரூபா தர போகிறாங்க. எல்லாரும் வந்து உங்களுடைய பேரை கொடுங்க. வாங்க பிரதர், வந்து உங்களுடைய பேரெல்லாம் கொடுங்க. பிரதர், அங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க. எங்களது ரொம்ப நல்ல கம்பெனி. வாங்க 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 பிரதர், வந்து கையெழுத்து போடுங்க. வாங்க. வாங்க பிரதர். வாங்க. எல்லார் பேரையும் எழுதிட்டுல? நீங்க வாங்க பிரதர், உங்களுக்கும் கார்டு போட்டு தரோம். உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். பாருங்க, பனி அதிகமா இருக்கு, ரொம்ப குளிருது. வண்டியில உட்காருங்க. உட்காருங்க, சீக்கிரம் உட்காருங்க. என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். இதுக்கு முன்னாடி எங்கோ பார்த்துருக்கேன். நீங்க யாரு சார்? நல்லா பாரு. நயீம் பட், அகமத் பதான். இந்த சொர்க்கம் உன்ன மாதிரி சாத்தானுக்கு இல்லை. அதுக்கு தான் உன்னை இங்கேருந்து கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போந்திருக்கோம். போகலாம். நீங்கள் ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க சார். எனக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக என்னை பிடிப்பீங்கன்னு தெரியும். ஆனால் போன வாட்டி என்னை நீங்கள் ரொம்ப தொல்லை பண்ணிட்டீங்க. நான் உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்கிறேன் சார். அபிஜித் தான் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த பாயலை கொலை பண்ண சொன்னார். அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அபிஜித் உன் கதை மாதிரி எதையும் சொல்லலை. அப்புறம் அவன் உனக்கு ஃபோனும் பண்ணல. இப்போ சொல்கிற. அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா சார்? எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் மட்டும் தனியாக மாட்டணுன்னு. அதனால் அவனையும் சிக்க வச்சுட்டேன். முதல்ல நான் சிசிடிவி ஒயரை கட் பண்ணேன். அன்னைக்கு ராத்திரி அபிஜித் வீட்டுக்கு வரல சார்.
எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. அப்புறம் நான் மேடம் வீட்டோட மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மேடமோட ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹலோ, நான் 203லேருந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டில் கரண்ட் கட் ஆயிடுச்சு. நீங்கள் யாராவது எலக்ட்ரிஷியன் அனுப்ப முடியுமா? முதல் வாட்டி பவரை கட் பண்ணேன். அப்போ என்னால் சாவியை எடுக்க முடியல. அதனால் மறுபடியும் பவரை கட் பண்ணி. என்னென்ன அடிக்கடி கரண்ட் போயிட்டுருக்கு? எங்கே ஒளிச்சு வச்ச? 3வது ஃப்ளோரில் 303 ஃப்ளோர் காலியாக இருந்துச்சு சார். அங்கே தான் மறைச்சி வச்சேன். அவ உனக்கு என்னடா துரோகம் பண்ணா? ஹலோ அண்ணா, உங்கள் பார்வை கேட்டில் இருக்கட்டும். நீங்கள் என்னை தப்பாக நினச்சிட்டீங்க மேடம். இங்கே பாரு, அதிகமாக பேசாத. மரியாதையே தெரியல. அன்னைக்கு அவள் ரொம்ப திமிராக நடந்துக்கிட்டா சார். அவளுக்கு எந்த அளவுக்கு திமிர்னா, பொம்பளையாக இருந்துட்டு ஆம்பளை திட்டிட்டு போனா. அவளுடைய வார்த்தை தீப்பொறி மாதிரி எனக்குள்ளே பற்றிக்கிச்சு. அதனால தான் நான் முடிவு பண்ணேன், நான் அவளுடைய கர்வத்தை உடச்சே தீரணும்னு. இந்த கேஸ் பாதுகாப்பு விதிமுறைகள் அப்புறம் பரோல் சிஸ்டம் மீது பல கேள்விகளை எழுப்புச்சு. இந்த கேஸ்க்கு அப்புறம் தான் செக்யூரிட்டி ஒர்க்கர்ஸ் அப்புறம் டொமஸ்டிக் ஹெல்ப் ஒர்க்கர்ஸ்க்கு ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. செக்யூரிட்டி ஏஜென்சிஸை பொறுப்பாளியாக்க அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அப்புறம் பேக்ரவுண்ட் செக்கிங்ஸ் வசதியாக்குனாங்க. ரேப் அப்புறம் கொலையெல்லாம் பண்ண குற்றவாளிகளுக்கு அதுக்கப்புறம் தான் பரோல் கொடுக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. அப்புறம் எல்லா விஷயத்திலும் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. ஒரு கட்டாய சூழ்நிலையில குற்றவாளிகளை வெளியே விட்டா அவங்களோட காலக்கெடு 90 நாட்களுக்கு மேல போகக்கூடாது. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்கள கடுமையா கண்காணிக்கணும். பாயலோட குடும்பத்துக்கு தான் மகளோட கொலை எப்பவும் நினைவிருக்கும். அப்புறம் இது அவங்களுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். பாயல் கேஸ் மூலியமா தான் செக்யூரிட்டி விதிமுறைகள்ல உள்ள குறைகள் வெளியே வந்திருக்கு. அப்புறம் அதுல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடை பெறுறேன். கிரைம் பேட்ரோல் சத்த கூட இன்னொரு புதிய கேஸோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் கவனிச்சுக்கோங்க. எச்சரிக்கையா இருங்க, பாதுகாப்பா இருங்க, அப்புறம் பார்த்துக்கிட்டே இருங்க கிரைம் பேட்ரோல் சத்தக்க. ஜெய் ஹிந்த்.